இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சது. அல்லேலூயா. குடிக்காரங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு. உங்க வீட்டில் குடிக்காரங்க இருப்பாங்கன்னா அவங்க மனைவிங்க உங்க வீட்டுக்காருக்காக ஒரு மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாத ஒரு பொழுது இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் மாற்றிடுவாரு. தயவு செய்து செய்யுங்க. குடியில சாவு விடாதீங்க. நீ காயில பார்த்து குடிக்காரங்களை நிறைய பேரை கர்த்தர் என்கிட்ட காட்டினாரு. இன்னைக்கு என்னுடைய குறிப்பை கெட்ட பழக்கத்தில் உங்களை கொண்டு போற காரியங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்தணும். உங்களுக்குள்ள யார் யார் எந்தெந்த பழக்கத்தில் தவறாக உங்களை யூஸ் பண்ண பார்த்தாலும் இன்னைக்கு அந்த யூஸ் பண்ற ஆளை கர்த்தர் தொடணும். நீங்க நல்லவங்களா இருந்தாலும் உங்களை யூஸ் பண்ணி தவறான பழக்கத்துக்குள்ள கொண்டு போய் உங்களை என்ன பண்றாங்க, அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஆவியில உங்க வீட்டை விட்டு கர்த்தர் துரத்தணும், உங்க குடும்பத்தை விட்டு துரத்தணும். நாங்க உங்களுக்கு பாரப்படுறோம், நீங்களும் பாரப்படுங்க. நீங்க சொல்லாத ஜெப குறிப்பை நான் பேசுறேன். ஆமன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமா, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாரம் இல்லையா, பாரம் இல்லையா, தேசம் அழுகின்றது. யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்று பாரம் இல்லையா, தேசம் அழுகின்றது. யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்று சத்தம் துணிக்கின்றது. பாரம் இல்லையா, தேசம் அழுகின்றது. யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன். கிருபை வாசல் அடைகின்றது, நியாய தீர்ப்பு. கிருபை வாசல் அடைகின்றது, நியாய தீர்ப்பு. இந்த காலில் மௌனமாயிருந்த அழுவு என்பது நிச்சயமே. இந்த நாளில் மௌனமாயிருந்த அழுவு என்பது நிச்சயமே. சேனைய எழும்புவோ யுத்த காலத்தில், சேனைய எழும்புவோ யுத்த காலத்தில். அழியும் கோடி மாந்தரமி இன்றே புறப்படுவோ. அழியும் கோடி இன்றே ஜெபித்திடுவோ. பாரம் இல்லையா, பாரம் இல்லையா, தேசம். யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன். ஆமென். கர்த்தர் என்கிட்ட பேச சொன்ன ஒரு வார்த்தை சங்கீதம் 34:10. 34:10 கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்றாரு. குறைபடாது. மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 33 சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படணுங்குது. அப்போ நம்மளுக்கு எந்த நன்மையா இருந்தாலும் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு தரணும்னா நம்ம ஜபத்தை வச்சு தான் தருவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ சில பேர் சொல்றாங்க ஜபம் இல்லாத நாங்கள் பெற்றுக்கிறோமே. ஜபம் இல்லாத நீ பெறுவ, ஆனால் அது எப்படி வந்தது அப்படியே சீக்கிரம் போயிடும்.
நீ ஜபத்தில் வந்து எதை கேட்டு வாங்கினாலும் அது தாமதமானாலும் அது உன் கையை விட்டு போவாது. அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க, அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதல் காரியம் நன்மையை பற்றி கர்த்தர் பேச சொன்னார். உங்களுக்கு நன்மை வருமா? ஆனால் நன்மை வரணும்னா பாருங்கள், இது ஒரு சீசன். மாம்பழம் சீசனில் தான் மாம்பழம் வரும். ஆமான்னு சொல்லுங்க. இப்போ என்ன சீசன்? தர்பூசணி பழம், கிர்னி பழம், இது சீசன் ஆகுது இல்லை? இப்போ உங்களுக்கு தர்பூசணி பழம் வேணுமா, கிர்னி பழம் வேணுமா? ரெண்டில் எதுனா ஒரு கையை காட்டுங்க. வெளியே போய் குத்தலாம். அதுக்கு தான் சில பேர் வரல, வண்டியில் எத்தனை சொல்லிக்கிறோம். புரியுதா? ஆமாம். ஏன்னா நீங்கள் 40 நாள்லாம் ஜபத்தில் வந்து ஒரு நாளும் மூச்சு விடாத வந்துன்னுக்கிறீங்க பார்த்தியா? உங்களுக்கு நிறைய தரணும். அப்போ என்னன்னா என்கிட்ட சொன்னது பாருங்க, நன்மை. நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நன்மைக்கு தான் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு வர நன்மைகளை நீங்கள் தடை செய்யக்கூடாது. தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை வச்சிருக்கிறாரு. நீ பெறணும்னா நீ தான் அதில் உத்தரவாதத்தை எடுத்து தேவனுக்கு முன்னே நிற்கணும். நீ மருத்துவமனைக்கு போனால் தான் உன் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் வந்து டாக்டர் செக் பண்ணி அதுக்கேற்ற வைத்தியத்தை பண்ணுவார். நீ வீட்லேயே இருந்துன்னு ஜிஹெச் டாக்டரை கூப்பிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இப்போ தான் வந்து வீடை தேடி வருது இல்லை மருத்துவமனை அப்படின்னு கேட்டுப்பாரு. வருவாங்க. யாருன்னா வந்து பயிற்சி இல்லாத கற்றுக்குட்டிங்க வந்து உன்னை தொட்டு எதனா பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ எதுவாக இருந்தாலும் உலக காரியத்தில் உண்மையாகவே போய் தேடும் போது தான் அந்த காரியத்தை நம்ம பெற முடியும். அதே போல தான் இந்த நாள், இது ஒரு சீசன். தேவன் ஒரு 40 நாள் சபைக்காக ஒரு உபவாசன்றது இப்போ சபைக்கு மட்டும் இல்லை, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் இந்த பூமிக்கு வந்து மனுஷனா வாழ்ந்து, பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்து ரத்தம் நன்மையானதை பேசுமா. இயேசுவின் ரத்தம் எதை பேசும்? நன்மையை பேசும். அப்போ இயேசு ரத்தத்தில் நன்மை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அப்போ உண்மையாக வந்து இந்த சீசன் வந்து இப்போ நம்ம எல்லா மக்களும் இன்னைக்கு 40 நாள் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம். நிறைய பேர் இப்போது 40 நாளும் அந்த 40 நாள் முடிச்சாதான். ரொம்ப பேர் மணி வச்சுன்னு இருப்பாங்க, அதை உற்றிக்கின்னு 40 நாள் இருப்பாங்க. சில பேர் வேலை வெட்டிலாம் செய்துக்கின்னு 40 நாள் இருப்பாங்க. அது இல்லை. உண்மையாகவே தேவனை தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஃபஸ்ட்டு நன்மைன்னா பிசாசுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வருவார். அதுதான் பெரிய நன்மை. ரெண்டாவது ஆராதனைக்காக, ஆராதனை ஜபம் அது என்னன்னு தெரியாதகிற பற்றியா நீ அந்த காரியத்தில் உனக்கு கர்த்தர் விடுதலை தருவார். தேவ பிரசன்னத்தை நீ உணர முடியாதபடி, ஜபம்னா என்னன்னு தெரியாதபடி நீ என்ன பண்ணுவ? ஃபஸ்ட்டு இந்த சண்டேக்கு அந்த இந்த கிளாஸ் ஆகுது கிளாஸ் சொல்லுவாங்க, அந்த ஸ்கூலில் சேர்ப்பாங்க, சத்துணவு ஸ்கூலு. அப்போ ஒருத்தர் இப்போ வரங்கிறாருப்பா, வரங்காதீங்க, தயவுசெய்து வரங்காதீங்க. பால்வெடி, இந்த பால்வெடியில் இருக்கிற குழந்தைங்க நிறைய இருக்கும். ஆமான்னு சொல்லுங்க. அப்போ என்னன்னா உண்மையாக வந்து கடவுளை பற்றி உணராத தெரியாத போகும்போது நம்ம அதுக்குன்னு ஒரு விருதம் இருந்தால் தான் ஆராதனை எப்படி, ஜபம் எப்படி, ஆண்டவர் எப்படின்றத உன் முன்னால் தெரியப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமென். ஃபஸ்ட்டு பிசாசு கையிலிருந்து விடுதலையாக்கி நம்மளுக்கு நன்மை தருவார். ரெண்டாவது தேவ பிரசன்னத்தை தந்து நம்மளுக்கு நன்மை தருவார். ஆமென். மூணாவது உங்கள் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க உங்கள் சொத்தெல்லாம் கூட வந்து என்ன பண்ணலாம், அவங்க ஈர்த்து பிடிச்சி வச்சுன்னு இருக்கலாம். அவங்க கையிலேருந்து வாங்கி உங்களுக்கு நன்மை தருவார். உங்களுக்கு தீமையாக செய்கிற மக்கள் மத்தியில்
நன்மையை கர்த்தர் வாங்கி தருவார் உங்களுக்கு. நான் வாங்கி தருவார். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, இந்த 40 நாளுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு ஆமென் சொல்லுங்க. நான் வரணும், உங்களுக்கு நன்மையை கர்த்தர் கொண்டு வர போறாரு. அப்போ நன்மையை கொண்டு வரணும்னா அவரை தேடினா தான் அவர் நன்மையை தருவார். அப்போ அதனால தான் அந்த 40 நாள் அவரை தேடுறோம். 19 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு 21 நாள் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. கட்டாயமாக ஒரு சர்ச்சை கர்த்தர் தருவார். அப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா, பைபிள் அந்த ஃபஸ்ட்டு பிசாசுடைய பிடியிலேருந்து நம்மளை விடுதலையாக்கி நன்மையை தருவார். நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அங்கே நசரேயனாகிய இயேசுவை வைத்து தேவன் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையிலும் அவர் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவரா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க சுத்தி திரிஞ்சாரு. யாருக்காக? உங்க வீட்டில் யார் பிசாசி வல்லமையில் அகப்பட்டாலும் அவரு உங்க வீட்டுக்கு நன்மை செய்ய இன்னைக்கு வராரு. விசுவாசிக்கிறீங்களா? நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பாருங்க, உண்மையாவே ஃபர்ஸ்ட் நம்ம பிசாசுடைய கையிலிருந்து விடுதலை பெறணும். அதுதான் பெரிய நன்மை. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் இங்க ஒருத்தனை ஒரு தகப்பன் தன்னுடைய பையனை இட்டுன்னு வரான். மார்க்கு 9:17 எழுதப்பட்டிருக்குது. அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊம ஆவி ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் ஊமை. எதுல ஊமை? கர்த்தரை துதிக்கிறதுல ஊமை. வீட்டில் பார்த்தா அந்த பையன் மாதிரி அந்த பொண்ணு மாதிரி வாயாடி யாரும் இல்லை. இங்கே வந்தா நம்மளும் நினைப்போம் இந்த குழந்தை பேக்கியான்னு. அது பேக்கெல்லாம் இல்லை. அது பிசாசு என்ன பண்ணிக்குது, இன்னைக்கு கர்த்தரை துதிக்க கூடாதபடி வாயை கட்டி வச்சுட்டு இருக்குது. கர்த்தரை அந்த கட்டை உடைக்கணும். நல்லா சொல்லுங்க, உடைக்கணுமா உடைக்கூடாதா? நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோதான் ஆசீர்வாதத்தை வைத்து கொண்டு இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் நம்ம குடும்பம் தேவனுக்கு முன்பாக வாயிறாங்க பத்தியா, அந்த ஆசீர்வாதம் எதுவும் தராது. நாங்கள் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என் சர்வீஸில் நிறைய சம்பாரிச்சிக்கிறேன், நிறைய ரவுடி தொழில் பண்ணிக்கிறேன், நிறைய பிளாக்மெயில் பண்ணி ஏமாத்துனதெல்லாம் நிறையும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அறிவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு பார்த்தா அந்த ஆசையே இல்லை. அப்போ பிசாசி கையில் இருந்தால் நம்ம கெட்ட இந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது. அப்புறம் அதுலேயே 18 அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழித்து, ஃபஸ்ட்டு ஊமை, ரெண்டாவது அலக்கழிக்கிறான். அப்போது அவன் நுர தள்ளி கோவம் பண்றான். கோவத்தின் ஆவி. ஃபர்ஸ்ட் ஊமை, ரெண்டாவது அலக்கழிக்கிறது. அந்த வீட்டையே அலக்கழிக்கிற ஆவி இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஏண்டா கல்யாணம் பண்ணோம், ஏண்டா மனைவி இந்த பொண்ணை போய் இங்கே போய் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த பொண்ணை பார்த்து காட்டினாங்க, அழகாகுதுன்னு காட்டினேன். ஆனால் இப்போ பண்ணுறதை பார்த்தா அது அழகை பார்க்கலாம், அதுக்குள்ளே இருக்கிற போராட்டம் தாங்க முடியலன்னு இன்னைக்கு நிறைய கனவு மனைக்குள்ளேயே அந்த வீட்டில் அன்பு இல்லாதபடி பிசாசு அலக்கழிக்குது. நீ கர்த்தர் அந்த ஆவியை துரத்தணும். கல்யாணம் பண்ணும்போது நல்லா தான் இருந்திருப்பாங்க, புது மாப்பிள்ளையா புது பொண்ணியா. ஆனால் கல்யாணம் ஆகி அந்த அமி தேயிற போல் ஒரு 10 மாதம் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே கடந்து போயிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அத்தான்னு வருவார், அப்புறம் வாங்க போங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் யாருன்னா உங்கள் வீட்டுக்காரர் எப்படிக்கிறான், அவன் தானே, அவன் எங்கே கத்துவான், எல்லார்கிட்டையும் சொல்லுவான் அப்படின்வாங்க. ஆமென் சொல்லுங்க.
அவன் புருஷன் என்ன பண்ணும், புருஷன் வந்து தம்பி ஆயிடுவான். அப்போ அது ஒரு அலக்கழிக்கிற ஆவி. ஃபஸ்ட்டு அந்த குடும்பத்தில் ஊமைன்னா என்னது, ஒரு புருஷன் கத்தரை துதிச்சா தானே அந்த அலக்கழிக்கிற ஆவி அந்த வீட்டில் இருக்காது. சொல்லுங்களேன், ஆமன் சொல்லுங்க. இப்போ நான் ஒன்றே காலங்காலமான வந்து பாஸ்டர் இல்லை, பாடகர் இல்லை, நல்ல தெருப்பொறுக்கி கத்தரை அறிவார். ஆமன் சொல்லுங்க. நான் சொல்லும் ஒஸ்டா என்னை பற்றி பேசுவேன், அவ்வளோ ஒஸ்டான ஆள் நான். ஆனால் கடவுளை துதிச்சேன் பத்தியா, அந்த துதி தான் உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்குது. நான் வெக்கப்பட மாட்டேன். எங்கள் அம்மா முன்னால், என் தங்கச்சிக்கு முன்னால், என் குடும்பத்தாருக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அவங்க ஜபத்துக்கு என்னை கூப்பிடும் போது நான் உட்கார்ந்து நிறைய அவங்களோட ஜெபிப்பேன். இன்னைக்கு பெண்களோட ஜெபிக்க ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, கூச்சப்படுறாங்க. ஆனால் பெண்கள் தான் சோறாக்கி தரணும், பெண்கள் தான் துணி துவைச்சி தரணும், பெண்கள் தான் எல்லாமே செய்யணும். ஆனால் ஜெபம் பண்ண முடியல, கூச்சமாகுது. அல்லேலூயா. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டுக்குது ஒரு மனுஷனுக்குள்ள ஃபஸ்ட்டு ஊமை. நல்லா கேட்டுங்க. இப்போ சில ஊமை இங்கே இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன்னா, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் உன் தொண்டை என்ன பண்ணும், ஆமென் அல்லேலூயா அப்படின்னு சொன்னால் உனக்குள்ளே இருக்கிற அந்த ஊமை வாய் அந்த கட்டு அவுக்கப்படும். நீ என்ன பண்ணுவ, நீ வந்தது ஆராதனைக்கு, உன் கண்ணை மூட, நீ கத்தரை துதிக்க வந்திருக்கிற. உனக்குள்ள ஒரு ஆவி என்ன பண்ணுது, உன்னை இந்த இடத்துல அலக்கழிக்குது. நீ கத்தரை அந்த ஆவியை துரத்தணும், அந்த பிசாசியை துரத்தணும். நீங்க ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. இப்போ நான் கத்தருடைய பிள்ளையா இருந்தா, நான் வந்து கத்தரை அறியாத தெரியாத இடத்துல தான் வந்தால கண்டி எனக்கு ஒன்று யாரும் கற்றுக் கொடுத்து ஏசப்ப நல்லவர் வல்லவர் போதுமானவர்லாம் சொல்ல, எனக்கு கிடைச்ச விடுதலை வச்சு தான் அவர் யாருன்னு நான் ருசிச்சேன். பிசாசி கையில் இருந்து என்ன அவர் கையில் ஈத்தாரு. இன்னைக்கு உங்களை யாரு எவன் வச்சிருந்தாலும் அவன் கையில இருந்து கத்தர் அவர் பக்கமா வலிக்கணும், இயேசு பக்கமா வலிக்கணும். பாருங்க பாருங்க, ஊமை, அப்புறம் அலக்கைக்கிற ஆவி, அப்புறம் கோவப்படுற ஆவி, நுர தள்ளி பல்ல கடிப்பான். ஆனால் இங்கே பார்த்தா தெரியாது. இங்கே பார்த்தா இவங்க தான் வந்து ஜபத்தில் நம்பர் 1 மாதிரி தெரியும். அது இல்லை, அப்போ அது ஒரு அசுத்தாவி. நீ காலையில் காட்டினார். முதல்ல நம்ம சபையிலையோ நம்ம தேசத்துலையோ மக்களை அலக்கழிக்கிற ஆவிகளை கத்த துரத்தணும். ஊமை, அலக்கழிக்கிற ஆவி, கோவத்தின் ஆவி, பல்ல கடிச்சு நுரைய தள்ளுறது, பல்ல கடிக்கிறது. அதுக்கப்புறம் தற்கொலை பண்ற ஆவி, அவனை எங்க கொண்டு போனாலும் தீலியும் தண்ணிலையும் தள்ளுது. தற்கொலை பண்ற ஆவி. இன்னைக்கு பாருங்க, எதனா ஒன்று சொல்லிட்டா தற்கொலைக்கு ஜனங்க என்ன பண்றாங்க, ஒப்பு கொடுத்துறாங்க. பிள்ளைங்க பிளாக்மெயில் பண்றாங்க. நீ எதனா பண்ணன்னு வச்சுக்க கை தறுத்துக்குவேன், நீ எதனா பண்ணன்னு வச்சுக்க தூக்கு போட்டுக்குவேன், நீ எதனா பண்ணன்னு வச்சுக்க வீட்டை விட்டு போயிட்டுருவேன். உனக்குள்ள ஒரு ஆவிக்குது, ஆனால் பார்த்தா தெரியல. அப்போ பொல்லாத ஆவி. நீ காயில் கத்தர் எங்கிட்ட காட்டினார். அப்போ எதில் நன்மை? இப்போ நம்ம எதுக்கு உபவாசம் போடுறோம், எதுக்கு சரீரத்தை ஒடுக்குறோன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த பொல்லாத பூமியில் வாயிற அசுத்தாவிலாம் மனுஷனாக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்குள்ள வர்றதுக்கு அதுங்க ரெடியாக இருக்குது. பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி போய் 7 ஆவியை கொண்டு வந்து உடம்புல புகுந்துறன்னு எழுதப்பட்டுக்குது. ஜீசஸ் சொல்றாரு, அதை அவன் முன்னிலைமை பார்க்கலாம், முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை அதிக கேடா இருக்குதுன்னு ஜீசஸ் சொல்றாரு. அப்ப முதல்ல என்னது, அசுத்தாவிங்க. இது நம்மளை தொடாத இருக்கணும்னா ஜீசஸ் பாருங்க, அவனை இப்போ கொண்டு வர சொல்றாரு. எது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன், எது வரைக்கும் விசுவாசம் இல்லாதவன் இடத்துல நான் அமைதியா இருப்பேன், அவனை என்னிடத்துல கொண்டு வாங்கன்றாரு. இப்போ அவங்க அப்பா போறாரு,
அவங்க அப்பா போய் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துக்கு முன்னே அந்த பையனை நிறுத்துறாரு. நிறுத்தும் போது 22 அது அநேக தரம் தீலியும் தண்ணிலையும் தள்ளி நீ ஏதாயிலும் செய்யக்கூடமானால் எங்கள் மேல் மனது, அதை தான் இப்போ பாட்டு பாடணும், எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ உங்க பிள்ளைகள் வாயில துதி வரலையா? சோத்திரம் வரணும். நீங்க வீட்டில் சோத்திரம் பண்ணி பாருங்க. கனவு மனைவியா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், சோறை கொடுத்ததுக்கு சோத்திரம், குழம்பு ஆக்கிறதுக்கு சோத்திரம், எல்லாத்துக்கும் இந்த நாள் முழுவதும் சோத்திரம் சொல்லி பாருங்க, அந்த வீட்டில் சோத்திரம் வரும். அப்போ ஊமையின் ஆவிகளை கத்த துரத்தணும், அலக்கழிக்கிற ஆவியை துரத்தணும், கோபத்தின் ஆவியை துரத்தணும், தற்கொலை எண்ணங்களை கொண்டு வர ஆவியை துரத்தணும். இன்னைக்கு காலையில் கத்து இந்த ஆவில எப்படி வருதுன்னா நல்லா தெரிஞ்சுங்க. இதில் சொல்றாரு, இயேசு சொல்றாரு 9:29 அதற்கு அவர் இவைகளின் பிசாசி, இவ்வகை பிசாசி ஜபத்திலேயோ உபவாசத்திலேயோ மற்ற விதத்தில் புறப்படாது. அப்போ உங்க வீட்டில் ஒரு குடிவெறி ஆவி இருக்குமானா அவங்க மனைவி தானேப்பா அதுக்காக நிற்கணும். கனவு மனைவி ஒரு சரீரம் இணைறாங்க இல்லையா? அப்போ இவங்க மேல உபவாசம், பரிசுத்தாவியானுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசம் இவங்களுக்குள்ள இருந்தா அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவிய கட்டாயமா கத்த துரத்துவாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. இப்ப நான் குடிகாரன் தான், குடியில நம்பர் 1. ஆமென் சொல்லுங்க. ஆனா நீங்க இப்ப பார்த்தா என்னன்னா சொல்ல, இவரு என்ன பொய்ய சொல்லுகிறாரு, அந்த காலத்துல அப்படி இருந்தாரோ, அந்த காலத்துல இப்படி என்னன்னா வேசின்னு காட்டுறாருன்னு வாங்க. உன் வீட்டில் இருக்கிற ஆவியை துரத்தத்துக்கு சொல்றேன். அப்ப முதல் காரியம், நன்மை எதுல தேவைன்னா பிசாசுடைய கையில அகப்பட்டு இருக்கிற எங்க குடும்பங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து அவரை துதிக்க வைக்கிறார் பத்தியா, அதுதான் பெரிய நன்மை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. பாரு இந்த இடத்துல இயேசு என்ன பண்றாரு, அவனை துரத்துறாரு. அவங்க அப்பா அதுக்கு ஒரு காரணம், அவங்க அப்பா அழுகுறாரு. இன்னைக்கு நிறைய அப்பா என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் அப்பாங்க ஜெபம் பண்ணாதானே பிள்ளைங்க ஜெபம் பண்ணா. அப்பா ஜெபிக்கிறாரு கண்ணீரோட, இந்த பையனுக்கு இந்த ஆவி இருக்குது, நான் உங்க சீசர் கிட்ட கொண்டு போய் காட்டினேன், அவங்களால முடியாதுன்ட்டாங்க அப்படின்னு கண்ணீரோட அழுகுறான். இயேசு சொல்றாரு அதுல பாருங்க, அந்த 24 உடனே பிள்ளைக்கு தகப்பன் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. கண்ணீரோட. அப்போ உன் பையனுக்கு நீ கண்ணீரோட ஜெபிக்கிறியா? உன் பொண்ணுக்கு கண்ணீரோட ஜெபிக்கிறியா? உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்ணீரோட ஜெபிக்கிறியா? அப்பதான் உன் மேல இருக்கிற பாவம் உன் பிள்ளைங்க மேல தாவாது. அப்பா அம்மாவுடைய பாவம் பிள்ளைகளுக்கு 4 தலைமுறை வரன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்ப அப்பா அம்மா ஜெபிக்கும் போது தானே அந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பாரு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களா. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க விளையாட்டா நினைக்காதீங்க. இப்போ காலையில் நான் பார்த்த ஒரு காரியம், இப்போ எல்லாரும் நல்லவங்க தான், யாரும் கெட்டவங்க இல்லை. இவங்க போய் பழகிறாங்க பத்தியா, அவங்க இவங்களை கெடுத்துடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனை, கர்த்தருடைய பிள்ளைகளை, சபைக்குள்ள இருக்கிறவங்கள மற்ற பிசாசு எப்படி அவங்கள பிக்கப் பண்ணிக்குதுன்னா, இப்போ ஒரு குடிக்காரங்கிறான்னு வச்சுக்க, நீ அவனோட ஃப்ரெண்ட் ஆகிற, நீ உபவாசம் போட்டு நீ ஜபம் பண்ணி வெள்ளிக்கிழமைனா ஒரு போய் தான் இருந்து தேவனை தேன்னா அவன் உன்னை பார்த்து பயப்படுவான். இவன் எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணுறவன் அப்படின்னு பண்ணுவான். நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க, பாவத்தை செய்ய வைக்கிறவங்க கூட உங்கள் ஜபத்தை பார்க்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணும், அலறும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. இது நான் சொல்றது உண்மை. உங்களை எதனா ஒரு பெண்களாக இருந்தால் கூட, இப்போ பெண்களை எதுக்கு உபவாசம் போட சொல்கிறான், ஜபம் பண்ண சொல்கிறான், வாரத்துக்கு ஒரு வாட்டினா. இப்போ நீ வண்டி ஓட்டுற, நீ ஆட்டோ ஓட்டுற,
நீ சவாரி பண்ணுற, நீ பப்ளிக்கில் ஒரு ஆளாக இருக்கிற, எல்லா மக்கள் மத்தியில் அநேகருடைய கண்கள் வந்து ஆண்கள் கண்கள் உன் மேலே பதியும். உன்னை தவறான எண்ணங்களுக்குள்ள அவங்கள பார்க்க வைக்கும். அது ஒரு அசுத்தாவி. அப்போ அந்த புருஷனும் மனைவியை ஜெபம் பண்ணும் போது தானே அந்த பொண்டாட்டியை அந்த மனைவியை கர்த்தர் காப்பாற்றுவார். புரியுதா நான் சொல்றது? எப்படி உங்களுக்கு புரியுது தெரியல. இது ஒரு பிசாசுடைய ஆவி. இப்போ மனைவி இருக்கும், புருஷன் இருப்பாங்க, மனைவி என்ன பண்ணோம், இன்னொருத்தர் சொல்லி விடுவார், சிஸ்டர் சூப்பராக உங்கள் அந்த முடி இருக்குதா, சரியாகுது அப்படின்னு. இது கொஞ்சம் அப்படியே பொங்கும், அந்த லிப்டிக்லாம் சூப்பராக இருக்குது, அந்த கன்னத்தில் எல்லாம் குயி. என் மனைவி கூட இப்படின்னா போதும். இது என்ன பண்ண அவருக்கு போட்டுன்னு இருப்பார் இதை. இது இல்லை, ஆமாம் அவன் எங்கள் வீட்டுக்காரன் அப்படி பேசுவானா அவன். இது அவர் உஷார் பண்ணிக்கிறது இதுக்கு தெரியாது. அப்போ அது ஒரு அசுத்தாவி. அப்போ நீ உபவாசத்தில் ஜபத்தில் தேவனுக்கு முன்பாக கண்ணீரோடு ஜெபிக்கிறதுல நீ நிற்பியானா அந்த இடத்துல அவன் கைக்கு உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்கி உனக்கு உதவி செய்வார். தெரியுமா? நாங்கள் ஜபத்துக்கு வாஜ பாஸ்டர் வெறுப்பாகுது, வேலை செய்யக்கூட புருஷனே கத்தின்னு இருப்பான், அவன் மனைவி நான் காப்பாற்றின்னு இருப்பேன். ஆமான்னு சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுங்க, நிறைய பேர் தவறான வழியில் போகிறதுக்கு பிசாசி உங்களை ரூட் போட்டு வச்சுன்னுக்கிறான். அது எனக்கு தெரியும். ஆனால் ஊழியக்காரங்க தான் என்ன பண்ணுவாங்க, உன்னை கூப்பிட்டு ஜபத்தில் உட்கார வச்சு நீ தவறான வழியில் கையில் போய் விழுந்துடாதபடி அதுக்கேற்ற போதனை பண்ணும்போது உன்னை என்ன பண்ணும், கிரிப்பாக நிறுத்தும். ஆமான்னு சொல்லுங்க. யார் யாருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ என்கிட்ட நிறைய வாலிப பசங்க இருந்தானுங்க, இம்தூண்டு. அந்த சின்ன பசங்க நான் நடத்துகிற வரைக்கும் யாருக்கும் தவறான பழக்க வழக்கம் இல்லை. எப்போ என் கையிலேருந்து அவங்க வெளியே போனாங்களோ தப்பான வழியில் போயிட்டாங்க. தெரியுமா? பெண்கள் முதல் ஆண்கள் முதல்ல. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. அப்படின்னா நான் ஒரு விசுவாசி, ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தால் கூட ஊழியக்காரங்களை ஜபத்துக்கு கூப்பிட்டா அவங்கள திட்டக்கூடாது. எப்போ பார்த்தாலும் சோறுகரெல்லாம் ஆக்குறது இல்லை. அவள் அங்கே போய் உட்காந்துட்டான், அந்த பாஸ்டர் தொடணும். இவர் தொடுவார். உன் ஃபேமிலியை வந்து உன் மனைவி உன் புருஷனை யாரும் பிடிக்கக்கூடாது, இட்னு ஓயிடக்கூடாதுன்னு நாங்கள் ஜபத்தில் இருந்தால் இவரில் அந்த பாஸ்டருக்கு இருக்குது. அவன் நல்லா இருந்திருப்பான், எனக்கு பார்த்தா விரோதமாகவும் ஆகிட்டு இருப்பான். ஆமீன் சொல்லுங்க. தப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. உன் குடும்பம் நல்லா இருக்க தான் கர்த்தர் எங்களை இங்கே நிறுத்திக்கிறாரு. உன் மேலே இருக்கிற அசுத்தாவியை தான் துரத்தினுக்கிறாரு. அப்போ என்னன்னா இது பழக்க வழக்கங்கள். முதல்ல எதில் நன்மை வரணும். இப்போ நீ செல்போனே போதும். இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் அதில் பார்க்குற ஒரு பொண்ணு பேசுகிறான். இப்படி போட்டோடனே நான் இது ஃபேஸ்புக்கே ஏற்றுட்டேன். ஏங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நான் பேசுகிறேன்றான். எங்கிட்ட இருக்கிறாங்க பேசுகிறதுக்கு, நீ வெயின்ட்டு எடுத்து போட்டேன். இன்ஸ்டாகிராம் ஆனால் நியாயமாக இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கெலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் சர்ச்சு வச்சுன்னுக்கிறோம், அதில் போகணும். இன்னைக்கு பாருங்கள் ரீலு என்னமோ சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் ரீலாம். அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு காரியம் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு குடி, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குடிகாரர் இருக்கிறாருன்னா அவரை நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கட்டாயமாக கண்ட்ரோல் பண்ணிடுவார். இன்னைக்கு காயில் காட்டினார். குடிக்காரன் குடிக்கணும்னு குடிக்கல, அந்த குடிக்க வைக்கிற சில சோம்பேறி பசங்க அங்கே இருப்பானுங்க. அங்கே போனவுடனே இப்போ வந்து வேலைகள் எதிர்பாருங்க. என்ன பிரதர் போர் அடிக்குது இல்லை, ஒரு 100 ரூபாய்க்குது, உங்கள்கிட்ட எவ்வளோக்குது? 50 ரூபா. வாழை பாதி அடிக்கலாம். இவர் உடனே அப்போ தான் இவருக்கு தெம்பு வருமா, அந்த எடுப்பு இவர் இட்டுன்னு போயிடும். பாதி அடிப்பார். அப்புறம் வீட்டில் வருவார், மனைவி கேட்டேம்மா பார் மகனன்வார். அப்புறம் கொடுக்கலாம், அங்கே சண்டை தான் ஆகும். அவங்க எதனா எடுத்து கொடுத்து அனுப்புவாங்க.
பாதி அடிச்சு புள்ள அடிச்சுட்டு வீட்டில் வந்து ஆடிக்கின்னு பாட்டெலாம் பாடுவார். அப்போ இது காரணம் என்னன்னா அவங்க பண்ணலை, அவங்க கூடுறாங்க பத்தியா, அந்த வேலையில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க. அதே நீ ஒரு உபவாசத்தோட ஒரு ஜபத்தோட தேவனை துதிக்கிறதோட நீ இருந்து பாரு, அந்த குடிக்கார பையன் உன்னை பார்த்து அலறுவான். தெரியுமா? இப்போ நாங்கள் நிறைய குடிக்காரங்களோட இருந்துக்கிறேன். எங்கள் வீட்டாண்ட ஒருத்தர் இருக்கிறாரு, பெரிய குடிக்காரன் அவன் தான். அப்புறம் அவன் பெரிய குடிக்காரன், நிறைய எச்ச குடி, பெரிய குடி, எல்லாருக்கிட்டையும் போய் கட்டிங் போட்டு குடிக்கிற குடி, பஞ்சாயத்துலாம் பண்ணுவார் அவர். இருப்பேன் இன்னைக்கு அப்படி இல்லை. அவர் ரோட்டில் போனால் கூட நான் இப்படி வராரு, நான் இப்படி வந்தோன்னே இல்லை ராஜேந்திர அப்படி போகிறாரு. என் மனைவி வந்தா தங்கச்சம்மா அப்படி பண்ணிட்டு போகிறாரு. அம்மன் சொல்லுங்க, கிட்ட நின்னவன் கொஞ்சம் தொலைவில் போய் நிற்கிறான். அதுக்கு நான் காரணம் இல்லை, நான் பண்ணுறேன் பற்றியா ஜபம், உபவாசம், தேவனை தேடுறது. அதுதான் என் வாழ்க்கைக்கு. மற்றவங்கள தவறாக பார்க்காத, தவறான காரியங்களுக்குள்ளே போகாதபடி, தவறான ஆவிகள் எனக்குள்ளே பூந்தாலும் தடுத்து நிறுத்துறது எனக்குள்ள இருக்கிற ஜபம், எனக்குள்ள இருக்கிற உபவாசம், எனக்குள்ள கூப்பிடுற இயேசு. உனக்கு அவ தேவை இல்லையா? அப்போ நன்மை எதில் நன்மை தேவை? பிசாசி கையில இருந்து நன்மை தேவை. இப்போ சில பேர் உங்களை வந்து அதுக்குன்னு சில பேர் ஏஜென்ட்டாக சாத்தம் எழுப்பியிருப்பான், பெண்கள் மூலியமாக கெடுப்பான். இப்போ அவங்க தவறான காரியத்தில் இருப்பாங்க, இவங்களுக்கு தெரியும், இவங்க அவங்க கூட ஊர் சுற்றின்னு இருப்பாங்க. நான்லாம் அவளை மாரி பண்ண மாட்டேன், நீ பண்ண மாட்டேன், ஆனால் அவளுக்குள்ள இருக்கிற ஆவி உனக்குள்ளே பூந்துடும். ஆனால் இவங்க கில்ட்டாப்பாக சொல்லுவாங்க, ஏய் அந்த பொம்பளை மோசமானவங்கம்மா. எனக்கு தெரியும் பாஸ்டர், எனக்கு தெரியும் தெரியும், உன்னை யார் கட்டினா இட்டுன்னு போய் விட்டா அப்புறம் தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? அப்போ தெரிஞ்சுங்க, ஒரு ஜபம், ஒரு உபவாசம், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேரும் போது அது நல்லது. நீ கர்த்தருக்குள்ள இல்லாதவங்க கூட சேரும் போது உன் ஜீவியம் அவங்களுக்குள்ள இருக்கிறது உனக்குள்ள வந்துடும். என்னது வரமா வராதா? நம்ம போன வாரம் கூட சோத்திரம், நான் முட்டியை பற்றி சொன்னேன், சீன் பண்ணியே காட்டினேன். முட்டியில் இது மாதிரி அடி வருது பல பேருக்குன்னு. அதே போல் போலீஸ் காரியத்தை சொன்னேன். இப்போ என்னத்த சொல்கிறான்? நீ எந்த கட்ட பழக்க வழக்கத்தில் இருந்தாலும் நீ பண்ணல, நீ நல்லவர். உங்கள் வீட்டுக்காரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், பிரதர் நீ நல்லவர் பிரதர், உன்னை கெடுக்கிறவனுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவன் போயிட்டானா நீ நல்லா இருப்ப. எங்கே போனான் அவரு? துபாய்க்கு போயிடணும். முதல்ல விடுதலை. நீங்கள் பாருங்கள், அந்த அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. 17-18 பாருங்களேன், டக்குன்னு பாருங்க தம்பி, தூரமாக இருந்த உன் சுய வாசிங்க, உன் சுயம், உன் சொந்தக்கார கட்ட இருந்தோம், உங்க வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்நிய ஜனங்க கட்ட இருந்தோம், உன்னை விடுதலை ஆக்கி உன் நிமித்தம் அவர்கள் விசுவாசத்தினால பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு இருளை விட்டு ஒளி இடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவன் இடத்துக்கும் உன்னை கொண்டு வந்தன. அப்போ இருள இருந்த உன்னை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வராரு. சாத்தானுடைய கையில் இருக்கிற உன்னை தேவனிடமா நாங்க திருப்புறோம், தேவனிடமா திருப்புறோம். இன்னைக்கு காலையில் நான் பார்த்த ஒரு குறிப்பு, நிறைய குடி, நிறைய விபச்சாரம், கெட்ட பழக்க வழக்கத்தோடு இருக்கிற நண்பர்களோட இவங்க பழகும் போது அந்த ஆவி என்ன பண்ணுது? இவங்களை பிடிக்கும். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க வேணா பாரு, கல்யாணம் ஆன புதுசுல பார்த்தா அவங்க புருஷன் பண்ணாடி கொஞ்சத்துல அவங்கள மாரி வந்து யாரும் கொஞ்ச மாட்டாங்க. ஆனா
அம்மாவை தான் தெரியும். அவங்க பண்ற பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வர பிரச்சனை, எதுக்கு தான் எங்க அம்மா இவனை கட்டி குத்தான்னு தெரியல, இவங்கிட்ட வந்து மாட்டிக்கினான்னு வாங்க. நீ கர்த்தர் முன்னால் நின்று பாரு, புருஷனை நிறுத்தி பாரு, மனைவி நின்று பாரு, தேவனை துதிச்சு பாரு. அம்மன் சொல்லுங்க, நீ எந்த ஆளுக்கும் அடிமையாக மாட்ட. யார் உன்னை ரூட்டு போட்டாலும் அவன் கர்த்தர் அவங்களை ரட்சிப்பாரு. புரியுதா நான் சொல்றேன்? நான் பார்த்தேன், நல்லா தெரிஞ்சுங்க. இது ஒரு அசுத்தாவி, நம்ம சாட்சியை கெடுக்கும், நம்ம குடும்பத்தை கெடுக்கும். அதுக்கு தான் ஜீசஸ் தேவை, அதுக்கு தான் ஜெபம் தேவை, அதுக்கு தான் உபவாசம் தேவை, அதுக்கு தான் பரிந்து பேசுற ஜெபம் தேவை. சொல்லம்மா, தூரமா இருந்த என்ன, இப்ப நான் வந்து தூரமா இருந்தேன், குடிக்காரனா தூரமா இருந்தேன். ஒருத்தர் அடிச்சேன்னா மூக்குல ரத்தம் வந்தா தான் எனக்கு சந்தோஷம் வரும். அப்படி இருந்தேன், உண்மையா இருந்தேன். என்னை பத்தி என் மனைவி கூட நிறைய தெரியாது, என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. இது கர்த்தர் தான் அறிவாரு. அதே போல ஆமென். யாருன்னா ஒருத்தர் போனாங்கன்னா குடிகாரன், அவன் குடிச்சிட்டு உயிர்ந்தா அவனுக்கு தண்ணி கொடுக்குற போல கொடுத்து, அவன் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தில் எடுத்து என் பாக்கெட்டில் வச்சுக்கின்னு, சி பரதேசி, இவன் அடங்க மாட்டான், இவன் திருந்த மாட்டான், இவனை எழுப்பி பார்த்தா வரலன்னு போயினே வந்துடுவேன். ஆமென் சொல்லுங்க. தூரமா இருந்த என்ன இயேசு ரத்தத்தினால் கிட்ட சேர்த்தாரு. ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு விடுதலை வேணும், பெண்களுக்கு விடுதலை வேணும், பிள்ளைகளுக்கு விடுதலை வேணும். அதுதான் பெரிய நன்மை. உங்க பிள்ளைகளை துதிக்க வைங்க, உங்க பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க. ஜெபிக்க வைக்கலன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. நீ தான் ஜெபம் பண்ணணும். உன் வீட்டில் இருக்கிறவங்களை பத்தி உனக்கு தானே தெரியும். நீ அமைதியா இருந்தா அந்த பிள்ளைகளை கர்த்தர் எப்படி தொடுவாரு? நீ பாரம் இல்லாத இருந்தா அந்த பிள்ளைகள் எப்படி மாறும்? நினைக்காத, படிப்பு முக்கியம் இல்லை, இயேசு தான் முக்கியம். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் இயேசு வந்ததுனால என்னை யாரு எங்க அங்கிள் சொல்லுவாங்க, இவருக்கு பேச தெரியல, படிக்க தெரியல. நான் ஒரு சாட்சி அவங்க கேட்டேன். ஒரு பொண்ணை பார்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலியில, எனக்கு கல்யாணம் பண்ண. ஆனா நான் குடிக்காரன், இவர் குடிக்காரன், இவர் சரியில்லாதவர், இவர் பொல்லாதவர், இவரெல்லாம் கட்டின மனைவியோட வாழ மாட்டார், மனைவி ஓடிடும் அப்படின்னு என்னை பத்தி புகார் சொல்லி அதை நிறுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப எங்க அம்மா இறந்து அவங்கள போய் நான் பார்த்து இந்த நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு, அவங்க கண்ணில் தண்ணியா ஊத்துச்சு. அப்பா, உன்னை கட்டியிருந்தா அந்த பொண்ணு நல்லா வாழ்ந்துருங்கம்பா, உன்னை ரொம்ப அவமானமா அசிங்கமா நினைச்சேன், நீலாம் வந்து வாழவே மாட்டேன்னு நினைச்சம்பா. உன் கூட இயேசு இருக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு நீ உனக்கு கேட்ட பொண்ண இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சோம். அவர் கேன்சர் வியாதியில 2 வருஷம் வாழ்ந்துட்டு செத்துட்டாருப்பா. உங்க கூட இயேசு இருக்கிறாரு, உங்க கூட இயேசு இருக்கிறாரு. என்னை பார்த்து பொண்ணு கொடுக்கறது கூட அன்னைக்கு அழுதாங்க, இலக்காரமா பேசுனாங்க. கர்த்தர் எனக்கு நல்ல ஊழியம் செய்யற மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அதுதான் பெரிய பாக்கியம். நான் சொல்லுவேன், நிறைய நகை எடுத்துன்னு வரத்தை பார்க்கலாம், கார் வீடு எடுத்துன்னு வரத்தை பார்க்கலாம், இயேசுக்குள்ள இருக்கிறாங்க பத்தியா, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். என்னால ஜீர்ணிக்க முடியல. நானே மனைவி தான் போயிருந்தோம், அவங்க அழுகுறாங்க, ஏசப்பா உன்னை விடுதலை ஆகிட்டாரு, எங்க ஃபேமிலி விடுதலை ஆக்குவாரா? விடுதலை ஆக்குவாரு. இன்னைக்கு தினந்தோறும் அவங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், வருஷம் பண்ண அவங்களுக்கு ஏற்ற காரியங்களை நான் பண்றேன். அந்த குடும்பம் ரட்சிக்கணும். ஜெபம் பண்ணலாமா? தூரமா இருந்த என்ன இயேசு ரத்தத்தினால் கிட்ட சேர்த்தாரு. எல்லாம் கேட்போமா, யார் யார் தூரங்கிறீங்க? அவர் ரத்தத்துக்குள்ள வந்துருங்க, அவர் ரத்தத்துக்குள்ள வந்துருங்க. புனித வழி வரப்போகுது. அன்னைக்கு நீ விரதம் இருக்கிறது ஒண்ணுமே இல்ல, இப்பயா கூட உன்ன எனக்குள்ள இருக்கிற ஆவி ஓடணும், ஊம ஆவி ஓடணும், அலக்கைக்கிற ஆவி ஓடணும்.
ஓ கோபத்தின் ஆவி ஓடணும். அடிக்க தற்கொலை தற்கொலை தற்கொலை. வீட்டில் வந்து தற்கொலை பத்தி பேசுற அந்த ஆவி ஓடணும். உன் வீட்டில் இருக்கிற பொல்லாத, ஆண்டவருக்கு பிடிக்காத பழக்க வழக்கம், ஆண்டவருக்கே பிடிக்காத அரவறுப்பான எது எது இருக்குதோ நீ கர்த்தர் உன் வீட்டில இருந்து வெளியே அனுப்ப பார்க்கிறாரு. உன்னை ஒப்பு கொடு, உன்னை ஒப்பு கொடு. தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தத்தினால் கிட்ட சேர்த்தாரு. கிறிஸ்து எனக்கு மரித்ததினால தேவ அன்பை விளங்க பண்ணாரு. ரத்தத்தால ஜெயம் பெறுவனே. மரணம் நேரிட்டாலும் இயேசு ரத்தத்தால ஜெயம் பெறுவனே. இயேசு எனக்கு மரித்ததினால தேவ அன்பே விளங்க பண்ணாரு. கிறிஸ்து எனக்கு மரித்ததினால தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தத்தினால் கிட்ட சேர்த்தாரு. தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தம். ஆமென். விடுதலை அதுதான் பெரிய நன்மை. பிசாசி கையிலிருந்து விடுதலையாக்கி இங்க வந்து கர்த்தர் நல்லவர் சொல்றாங்களா, அதுதான் பெரிய நன்மை, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது அங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர் ரெண்டாவது நன்மை என்னன்னா, ஆராதனையில் வந்து உட்கார்ந்து பெரிய நன்மை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, இந்த ஆராதனையில் வந்து உட்காரிய உனக்கு நன்மை, உனக்கு நன்மை. அப்போஸ்தலர் 10:38 எழுதப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? நசரேயனாகிய இயேசுவை வைத்து தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினவரா, தேவன் அவரோட கூட இருந்து நன்மை செய்கிறவரா சுத்தி திரிஞ்சார். ரெண்டாவது நன்மை. ரெண்டாவது என்ன நன்மை? இப்போ நீங்க வந்ததுனால தானே உனக்கு இந்த வார்த்தை போகுது. என்ன போமா வீட்லேயும் நீ உட்காந்து இந்த வசனம் உங்ககிட்ட வரமா? இப்போ நீ என்ன பண்ண, புருஷன் பொண்டாட்டிக்கு தகராறு வரும்போது வீட்டுக்கு பாஸ்டர் எங்கே அடக்குறாரு, ஜபத்துக்கு தான் வராங்க, உன்னதான் மாறல. யாரை கருகுவார் அவரு? பாஸ்டர் திட்டுவார். நாங்கள் எல்லாம் தான் போதிக்கிறோம், வீட்டுக்காருக்கு போய் இட்லி வாங்கி கொடுக்காத கடையில் வயிறு வலி வந்துடுன்றோம். அந்த மனைவி அப்போ தான் மீறி போய் அங்கே எவனா விற்கிற இட்லி எடுத்துன்னு வந்து கொடுத்து இது நல்லா தூங்கின்னு இருக்கும். அப்போ ரெண்டாவது ஆராதனைக்கு வருது நன்மை. நீங்கள் பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1 வாசிங்க.
அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே அன்னபாவும் நீகார் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் கற்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மானாயினும் சவுலும் தீர்க்கதரிசியும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கையில் கர்த்தருக்கு ஆராதனை எப்படி செய்யறாங்க? உபவாசத்தோட ஜபத்தோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யறாங்க. நீங்க தயவு செய்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்க ஒரு 10 மணி வரைக்கும் நீ உன் வயிற்றை காய போடாத போனா அந்த வயிற்றுல எப்படி நோய் வராத இருக்கும்? ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க அந்த வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அங்க பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றி அப்பொழுது உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்னுக்குது. அப்போ எதுக்கு ஆராதனை நேரத்தை ஒருவேளை காலையில் சாப்பிடாத வந்தா நம்ம எழுச்சியா போயிட்டு போறோம். கேட்டுப்பாரு அந்த சரீரம் என்னன்னா சொல்லும், உனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, லோ ப்ரெஷர் இருக்குது, நீ சீக்கிரம் மழை காட்சி கீழே உயர்ந்துருவ. நீ உய மாட்ட. தேவ பிரசன்னம் உனக்குள்ள வந்ததுன்னா உனக்குள்ளகிற வியாதி தான் விழுந்து போவோம், நீ விழ மாட்ட. தேவ பிரசன்னம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. நீங்க பாருங்க அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது 2 நாளாகும். அந்த இடத்துல 2 நாளாகும் 12-13 எழுதப்பட்டிருக்குது. வாசிங்க வாசிங்க 2 நாளாகும். இல்ல 2 நாளாகும் 5ஆம் அதிகாரம் 12-13. எவ்வளவு பேர் நின்னாங்க கீழே? 13. 120 பேர் 120 பேர் நின்னாங்கன்னு கீழே. அவர்கள் ஒருமித்து குறிக்கை ஊதி ஏக சத்தத்தோட கர்த்தரை சோத்திரம் பண்ணி பாடி பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறப்பட்டு பாடகர்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சோத்திரம் பண்ணும் போது கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் அந்த ஆலயத்துக்கு மேல பரலோகம் இணைந்ததுன்னு நிரப்பினதுன்னு. அப்போ உங்க வீட்டை நிரப்பணுமா? உங்க சரீரத்தை நிரப்பணுமா? அப்போ ஆராதனையை நீ செல்போனுக்கு இங்க என்ன பண்றாங்க, அங்க என்ன பண்றாங்க, அந்த இப்படி பார்க்கறது. அப்படி பார்க்கறது பார்க்காத. இன்னைக்கு பாருங்க ஆராதனை நேரத்தை என்ன பண்றான் சாத்தான் உங்கள்கிட்ட தடை செய்யறான். தடைகளை நீக்கி போற கர்த்தர் உன் முன்னே போறாருன்னு மீகா 2ஆம் அதிகாரத்தில் 13 சொல்லுது. கர்த்தர் உன் முன்னில நடந்து போவார்னுக்குது. உன் முன்னால கர்த்தர் நடக்கணும்னா நீ பின்னால கர்த்தரை துதிக்கணும். நான் காலையில் பார்த்தேன் ஒரு பாட்டு கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நீ பின்னால துதி நான் முன்னால வருவேன், நீ பின்னால போனா நான் முன்னால வருவேன்னு வரல. அது போல நீ பின்னால துதி நான் முன்னால வருவேன், நீ பின்னால துதி நான் முன்னால வருவேன். அப்போ உன் துதி இங்க வந்துக்கிறது துதிக்கிறதுக்கோ ஜெபிக்கிறதுக்கோ உபவாசத்தோட நீ சாப்பிடாத இருந்தா கூட தேவ பிரசனத்து மேல வாஞ்சியோட ஏக்கத்தோட நீ கர்த்தரை மட்டும் பார்க்கறதுக்கு இங்க வருவியானா உன் சரீரத்துக்குள்ள எந்த நோய்கள் உன்னோட கூட இணைந்து இருந்தாலும் இன்னைக்கு சொல்ற
அதை பார்த்து டாட்டா பாய் சொல்லுவார், டாட்டா டாட்டா, போதும் போதும், போயிடு. அப்போ நல்லா பார்த்துங்க. இன்னைக்கு நிறைய ஆராதனை என்ன பண்ணுறதுன்னா கேர்லெஸ்ஸாக இருக்குது. ஒருத்தர் ஆராதனை உட்காரும் போது இப்போ உங்களை கொஞ்ச நேரம் நிற்க வச்சு உட்கார வச்சுட்டேன். அதில் சில பேர் திட்டுறீங்க, பாஸ்டர் கால் வலிக்குது, எப்போ கீழே உட்கார வைக்கவான்னு தெரியல. இப்போ நாங்கள்லாம் கம்ப்யூட்டர் காலு, கீழே காலு பாரு. இந்த அம்மா எழுந்தாங்கன்னா 5 நிமிஷம் உட்காந்தாவும் இந்த அம்மாவுக்கு வலிக்கும். நின்றுக்கிட்டே திட்டுறது அதில் ஆராதனை. அதே போல் இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே என்னாகுது, அங்கே என்னாகுது, அங்கே என்னாகுது. அது ஏன் வேலை இல்லை. அவங்க போடவேன்னா போடுவேன், இவங்க போடவேன்னா போடுவேன். அது காதில் நான் பெரிய கம்பளா, கைத்தில் நான் சின்னதாக பெருசா, அது பின்னால் எப்படி உட்காந்துக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஆள். இது ஏன் வேலை இல்லை. நாங்கள் தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். யார? ஆமாம், நாங்கள் உண்மையாக இப்போ வெளியே கூட நீங்கள் போய் நின்றுங்கன்னு பேசின்னு கொண்டுன்னு, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் தவறு. இன்னைக்கு நான் பார்க்குறேன் மனுஷனுக்கு ஏசையா சொல்கிறாரு, உன் நாவு உன் உதடு என்னை துதிக்குது, ஆனால் உன் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்குதுன்றார். நீங்கள் பாருங்கள் மத்திய சுவிசேஷத்தில் இயேசுவை இந்த ஆராதனையை பற்றி சொல்கிறாரு. மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதை எடுத்து பாருங்க. ஒருத்தர் வாசிங்க. 15:15 15:8 பாருங்க. பைபிள் வச்சுன்னுக்குறோம். யாருன்னா பைபிள்லாம் சொல்லுங்க, கை தூக்கி காட்டுங்க. யாருக்கு பைபிள் இல்லை? செல்போன்ல பார்க்காத. வாசிமா. இந்த ஜனங்கள் வாயினால என்னிடத்துல சேர்ந்து உதட்டுல என்ன கனம் பண்றாங்க, வாயில என்ன துதிக்கிறாங்க, அவங்க இருதயமோ எனக்கு தூரமா இருக்குது. யாருக்கு தூரமாகுது? இப்போ 9 ஆயிடுச்சு, நான் பார்த்துன்னுக்கிறேன். இப்போ போய் வீட்டில் கோழி வாங்கணும், நான் குழம்பு வைக்கணும். அவர் எங்கே வருவார்? அவர் எங்கே இருப்பார்? இது இங்கேருந்தே யோசிக்கும். அவர் எப்போ வருவார் தெரில. ஆனால் பார்த்தா இங்கே பார்த்தா அப்படி செய்தி கேட்டு இதுதான் வந்து அப்படி உழுந்து கேட்டின இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ போய் படுக்கிறது? நேற்றுலாம் தூக்கம் இல்லை, வீட்டில் போய் படுக்கலாமா, குழம்பு ஆக்கலாமா, சோறு ஆக்கலாமா, என்ன குழம்பு வச்சா பிடிக்கும், நேற்று கறி குழம்பு வச்சோம், இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிடலாம். இங்கே தான் உட்காந்து இருக்கோம். இது பண்ணுறதெல்லாம் பார்த்தா நான் நினைப்பேன், இந்த அக்கா மாரி ஒரு அக்கா ஜபம் பண்ணுறவங்களே இல்லைன்னு நினைப்பேன். ஆனால் இந்த அக்காக்குள்ள என்ன இருக்கும்? வீட்டு ஞாபகம் இருக்கும். அவர் தெரிகிறாரு, பாஸ்டர் தெரியல, ஏசப்பா தெரியல, அப்பப்போ கண்ணை மூடும்போது அவர் தான் தெரிகிறாரு. அப்போ நீ எங்க தேவ பிரசனம் உன் மேல வரும்? நீ வந்த மாதிரி தான் திருப்பணும் போவ வீட்டுக்கு. அங்கே போனவொடனே கறி இருக்காது, எதுவும் இருக்காது, சோறுக்கிற அரிசி போட்டு இருப்போம். உனக்கு பசியாத்துக்கு கப்பு கப்பு கப்புன்னு எடுக்கும். நீயே உன்னை கேட்டுக்கணும். உனக்கு வெக்கமா இல்லை? 20 வருஷம் விசுவாசின்றிய சும்மா சவடலாக வர உட்காந்துக்கிற. முந்தனத்து வந்து குழந்தை கத்திர துதிக்குது. 10 வருஷம் இருந்த குழந்தை சோறு நாக்கிறது, குழம்பு நாக்கிறது, எப்படி வெளியே போகிறது, நான் முடிப்பாரா முடிக்க மாட்டாரான்னு தெரியல. எங்களுக்கும் கப்ப கப்புன்னு தாங்குது. ஆனால் இவங்க திட்டிக்கினே இருக்கிறது. அப்போ சேதி எப்படி வரும்? பாடல் எப்படி வரும்? இப்போ ஒரு ப்ராக்டிஸ் கீபோர்டு வாசிக்கிறேன்னு வச்சுக்க, ஃபஸ்ட்டு ஆராதனையை கெடுக்கிறதுக்கு உங்களுக்குள்ள பக்கத்தில் ஒருத்தன் உட்காருவான். சி போடானுங்க. அதை தான் ஜீசஸ் சொன்னார். 40 நாள் பாஸ்டிங்கில் ஆராதனையை கெடுக்க வந்தவன் பாஸ்டிங்கை கெடுக்க வந்தவனை பார்த்து சொன்னார், ஏய் போடா போலன்னாரு. எத்தனை வந்து ரொட்டியா கல்லை காட்டி ரொட்டி சாப்பிடு, நான் கொடுக்குறது அந்த பேமானி பாருங்க. ஆதாம் ஏவாளை ஏமாந்துட்டான், ஆனால் ஜீசஸ் ஏமாறல. இங்கே ஆதாம் ஏவாள் கொடுக்குறாங்க. ஆமான்னு சொல்லுங்க. இப்போ எல்லாருக்கும் 100 ரூபாய் பிரியாணி. இன்னைக்கு கடை திறந்துருக்கிற பெர்மிட்டில் எல்லாருக்கும் பிரியா தரேன்னு அந்த அம்மா சர்ச்சாண்டே வராது. நாங்கள் வாங்கி இங்கே வச்சுட்டு பாஸ்டர் கேளாத
தலைவலி பாஸ்டர், நேத்தெல்லாம் இது பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ஏப்பம் விடாத, ஜீரண சக்தி ஆகாத, வயிற்றில் லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்கான். இது நானும் தலைவலி பாஸ்டர், கண்ணுக்குன்னெல்லாம் நடுக்குச்சு பாஸ்டர், உங்கள் கடை சொல்லான்னு பார்த்தேன், முடியல. அப்போ என்னது, எங்கன்னா இன்னைக்கு கம்மியாக கொடுத்தா போதும். இப்போ ஒரு போர்டை போட்டுறான், சீக்கிரம் 9 மணிக்கெல்லாம் காலி ஆகிடும்னா எப்படி தான் சீட்டு இருக்கா தெரியல, போயிடும். அப்போ என்னது, இது பிசாசுடைய வேலை. கொஞ்ச நேரம் கூட நீ உட்காராத, உன் வயிறு கப்ப கப்ப கப்புனுக்கு தான். வா, காட்டு பக்கமாக இட்டுன்னு போய் விடுவார் உன்னை, கடை இல்லாத இடத்துல உன்னை இட்டுன்னு போய் விடுவார். ஒரு 3 நாள் நீ அலைவ, அப்போ புள்ள துண்டு சாப்பிடலாம்ல. அப்போ நீங்கள் பாருங்கள், அந்த மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு பாருங்க, ஆராதனைன்றது நல்லா தெரிஞ்சுங்க. தேவ பிரசன்னம் எனக்கு வேணும், தேவ மகிமை எனக்கு வேணும். சாலமோனுடைய ஆலயத்தில் வந்து அதே தேவ பிரசன்னத்தை என் மேலே வைக்கணும். அதை எங்கள் வீட்டில் கொண்டு போய் நான் என்ன பண்ணோம், நிரப்பணும். அதுக்கு தான்ப்பா இங்கே வந்திருக்கிறேன். அன்னைக்கு எங்கள் வீட்டில் சாணி போட்டு மொழுவேன், சாமி வர. இன்னைக்கு நானே தான் என் மேலே இருந்து கீழே வரைக்கும் தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமை, தேவ வல்லமை நிரப்பிக்கின்னு போய் என் வீட்டை நிரப்புவேன். அன்னைக்கு சாணி, இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிற மகிமை, பரலோகத்தில் இருக்கிற பிரசன்னம் என் வீட்டை என்ன பண்ண போகுது, முழுவ போகுது. அப்போ மத்திய சுவிசேஷத்தில் சொல்றாரு, அந்த 4 வாசிங்களா, 4:4. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வர ஒரு வார்த்தையிலையும் பிழைப்பான்னு எழுதி இருக்கிறதே. ஆமென் சொல்லுங்க. ஒரு டீ சாப்பிட்டா தலைவலி போயிடும், தலையில தான் கொட்டினது. எதனா ஒன்று சாப்பிட்டுனா இருக்கணும், அந்த வயிறு வந்து அமைதியாக இருக்காது. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு உள்ள சுகரை அனுப்பி அந்த வயிற்றையை மூடிறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்படி வரக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் உட்காரும் போது நீங்கள் எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்கள் மேலே வருவார். அது பிசாசு தடுப்பான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, துணை போகக்கூடாது. உங்கள் கண்ணு கத்தரையை தான் பார்க்கணும். கண்டி இங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, இது உன் வேலை இல்லை. அங்கே பாருங்க, அந்த இடத்துல அதை 8 வாசிங்க, 4:8. ஆமென். விட சொல்றான். ஆனா ஜீசஸ் வியல. அங்க ஆதாம் ஏவாளு அவன் பாதத்தில் விழுந்து அவன் கொடுத்த கனியை சாப்பிட்டாங்க. ஆனா இவன் கொடுத்த பொராட்டாவை இயேசு சாப்பிடல. தெரியுமா? நீ நானும் கொடுத்து வச்சவங்க. ஆமென் சொல்லுங்க. ஆதாம் ஏவாள் ஆதியாக 3ஆம் அதிகாரத்தில், ஆதியாக 2ஆம் அதிகாரத்தில் புருஷங்கிட்ட நல்லா தெரிஞ்சுங்க. புருஷங்களாம் நல்ல மனுஷன் தான் நான் சொல்லுவேன். தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு யார் பின் வாங்கி போனது? அந்த அம்மா ஏவாள் தான். அதுதான் பெண் புத்தி. இப்படி பழமொழி வந்துச்சு, பெண் புத்தி பின் புத்தி. புரியுதா? ஒரு ஆம்பளை கடை சொன்னால் ஒரு ஆள் கடை தான் போவோம். ஒரு பொம்பளை கடை சொன்னால் சர்ச்சையே பறிவிடும். அவங்க எழுப்புதல் தீ. யார் அவங்க? அப்படின்னா நான் நல்லா பார்த்துங்க, நான் முடிக்கிறேன். அந்த இடத்துல பாருங்க, நீங்கள் அந்த ஆதியாகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கத்த சொல்றாரு, இந்த கனி நன்மை தீமைன்னு என்ன பண்ற, நன்மையை மட்டும்தான் புசிக்கணும், தீமையானதை நன்மை தீமையை பற்றி அங்கே சொல்றாரு. ஆனால் அந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அங்கே ஒரு எடுப்பு வருது. நம்ம ஆளுங்கிட்ட கூட ஒரு எடுப்பு வந்து தந்திரமாக பேசினா போதும். சிஸ்டர், உங்கள் குழம்பு எவ்வளோ நல்லா இருந்து தெரியுமா, உங்கள் சோறு எவ்வளோ நல்லா இருந்து தெரியுமான்னா போதும். நீ வச்ச பற்றிய கறி குழம்புல ஒரு மிளகாத்தூள், அந்த அந்த மொழுகு கறி,
அவ்வளோ அழகாக்குது இருக்கும். அவ பாரு, அவன் அழகாக பேசுகிறான். தந்திரக்காரன்னு அங்கே சொல்லப்படுது. சர்ப்ப தந்திரமாக வந்து நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்ற நாளில் தேவனை போல இருப்பீங்கன்னு தேவனுக்கு தெரியும். இப்போ நீ சாப்பிடாத இருந்தால் உன் சரீரம் ஆயுசு கத்தர் கூட்டி கொடுப்பாரு. நீ அப்பப்போ டீயை இட்லியை போய் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து நாங்கள் பசியில் இருக்கணுமா, இவங்க எதுனா ஒன்று போட்டுன்னு வரணுமா, கேட்டால் மழக்கம் வருதான். அப்போ நீங்கள் எந்த அவமானத்திலையும் இல்லாத இருக்கணும்னா ஆராதனையில் தேவனை அவமானப்படுத்தாத, அசிங்கப்படுத்தாத. உன் மேலே அவர் இறங்குறாரு, உன்னை நிரப்ப பார்க்குறாரு, உன்னை கொண்டு மற்றவங்களுக்கு யாருன்னு காட்டலான்னு பார்க்குறாரு. நீ என்ன பண்ணுற? அங்கே தாங்க பார்க்குது, இங்கே பார்க்குது, அப்படி பார்க்குது. இந்த கண்ணு உண்டுன்னே இருக்கும். இந்த மேலே கண்ணு இருக்குமா தெரியுமா, 36 கண்ணு. அதே போல் அங்கே பாருங்க, அந்த 4 உன் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தருக்கு மட்டும் ஆராதனை செய்யணும் எழுதி இருக்குது. ஆராதனை. அப்போ ஆராதனையை தடுத்து நிறுத்துறது யார் வேலை? சாத்தானுடைய வேலை. பாரு, அங்கே தேவ சமூகம் தேவ பிரசனத்திலிருந்து ஆதாம் ஏவல துரத்திய தேவனை துரத்தி அடிக்கத்தக்கதாக அவன் அவங்கள என்ன பண்ணான்? பிக்கப் பண்ணான். ஆனால் இங்கே இயேசுவையும் அதுமாரி செய்தான். ஆனால் இயேசு சொன்னார், வயிற்றை பார்த்து, வயிற்றில் பசி வந்தால் வயிற்றில் கையை வைங்க. அப்பால போ சாத்தானே, எங்கே போ, வயிற்றில் கையை வைங்க. இப்படிக்கா வயிற்று வலி வருதா, பசி எடுக்குதா, அதை பார்த்து சொல்லுங்க. அவன் தான் வந்து வாயை திறந்த மாதிரி வயிறு திறந்துன்னு இருக்கும். அதை பார்த்து சொல்லுங்க, அப்பால போ சாத்தானே. பெருமை கொண்டவன் என்ன பெருமை அவருக்கு? நேற்றெல்லாம் இட்லி சாப்பிட்டல, சாப்ஸுகம் சாப்பிட்டல, காயிலே பரோட்டாலாம் சாப்பிட்டல, இன்னைக்கு பாரு பட்னியாக உட்காந்துக்கிறேன். போ 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 போ, சந்துக்க போ போ, அந்த ஹோட்டல் அங்கே இருக்குது, அங்கே இருக்கு. அது தள்ளி பண்ண பிரியாணிக்குது, 100 ரூபா தான். போ போ, போயிட்டு வா, போயிட்டு போ. இது போவ நல்லா கைட்டு பாபா 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 பாபா. வா வா, வயசாகும் இல்லை உனக்கு, வயிற்றுலேயே ஒன்றுமே போகாது. நீ இப்போ செய்கிற காரியம்தான் உனக்கு வயசானா கூட சாப்பிட்டே இருப்ப. இங்கே சாப்பிடாத இருந்து பாரு, உன் 100 வயசுலேயே கத்த உனக்கு எந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாதபடி எந்த தடையும் இல்லாத உன்னை கத்த பியூரா வைப்பாரு. நான் சொல்லுவேன், எனக்குள்ள இன்னும் எதுவும் இல்லை. சுகர் இல்லை, பிபி இல்லை, லோ ப்ரெஷர் இல்லை, மழகம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை. ஏன் இல்லை? எங்கள் சரீரத்தை எங்கள் தேவனுக்கு ஆராதனை பண்ணும்போது எங்கள் வயிறு என்ன பண்ணுது? திறந்துன்னு இல்லை. நான் பார்த்த போன வாரம் கூட ஒரு காரியம் பார்த்தேன். ஆமான்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வெளியே நாங்கள் எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு வாயில் நாங்கள் போட்டுன்னு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு கொடுத்துட்டாவே நாங்கள் வயிறு ரொம்பிடும். இப்போ உங்கள் வயிற்றை நாங்கள் நிரப்பிட்டேன்னு வச்சுக்க, எங்கள் வயிறு பெருசாகிடும். பாருங்கள், இப்போ வயிறு சப்பியாகுது. வெளியே உங்களை இட்டுன்னு போய் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோ, இப்படி ஆகிடும். எங்களை பார்த்து நீங்கள் திருந்துங்க. ஏங்க அழுகிறீங்க? எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை, குழந்தை மழக்கம் வரும், தலை சுத்தம். இப்போ கண்ணெல்லாம் இருட்டினுக்குது, அதுக்கு இருட்டோம். ஆமான்னு சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது, நான் முடிக்கிறேன், நன்மை. பிசாசு கையிலிருந்து நன்மையை பெறணும், விடுதலையை பெறணும். 2வது நன்மை, ஆராதனைக்கு வந்து நீ உட்கார்றதுனால இந்த வாரம் முழுவதும் உன் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ துரத்துக்கிறாரு. வீட்டில் போய் பிக்கப் பண்ணிக்க. லூக்கால சொல்லிட்டு பாருங்க, அவனை அப்பால போ சொல்லும் போது லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டுக்குது. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் பிசாசி வந்து இயேசுவை விட்டு விலகி போனானுக்குது. மத்திய சுவிசேஷத்தில் இருக்குது, பிசாசு அவரை விட்டு விலகி போனா தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிட செய்தாங்கன்னு எழுதப்பட்டுக்குது.
உங்க வீட்டுக்கு கூட தூதர்கள் இப்போ போறாங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியத்தில் அவங்க செய்ய போறாங்க. அவர் ஒருவருக்கு ஆராதனை. அப்ப பாருங்க, உனக்கு தூக்கம் வந்தா பின்னால போ சாத்தான, பசி வந்தா பின்னால போயிடு, மரியாதை கேட்டுரும். உனக்கு வீட்டில் வந்து கொடுக்குறேன் போ. இது வீடு இல்லடா, சர்ச்சி. உங்க வயிற்றை பார்த்து நீங்களே சொல்லணும், உங்க வயிற்றுல தான் மிரட்டுவான். நீங்கள் வேலையில் போய் எங்கன்னா போய் சாப்பிட முடியுமா? இப்போ வேலையில் போய் செய்கிறீங்க, அங்கே போய் பசி எடுத்துட்டு அங்கே வந்து வெளியே வந்துட்டா உனக்கு சேலரி இல்லைன்றான். பண்ணுவீங்களா? ஆமான்னு சொல்லுங்க. அப்போ பாருங்க, அவனை துரத்துறாரு. அங்கே கீழே சொல்லப்பட்டுக்குது, தேவ தூதர்கள் வந்து இயேசுக்கு பணிவிட செய்தாங்களாம். என்ன செய்தாங்களா? ஆமான்னு சொல்லுங்க. அப்போ இந்த ஆராதனையில் உங்கள் மேலே அபிஷேகம் வரணும். அப்போஸ்தலரே 1:13-14 இருக்குது, ஒருமனப்படுங்க. நாங்கள் உங்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நீங்களும் வீட்டிலேருந்து வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேலே வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து எங்களை நிரப்பணும்னு சொல்லுங்க. கட்டாயமாக கர்த்தர் நிரப்புவார். அப்போஸ்தலர் 2:அதிகாரத்தில் இருக்குது, ஒருமனப்பட்டாங்க, ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அந்த 120 பேர் மேலேயும் ஊத்துனார்னு எழுதப்பட்டுக்குது. இனி கர்த்தர் உங்க மேல ஊத்தணும். யார் மேல ஊத்தணும்? உங்க மேல ஊத்திட்டாருன்னா நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு விரோதமாக எந்த தப்பான பழக்க வழக்கத்தில் கொண்டு போனா கூட நீங்க தள்ளிட்டு போயினே இருப்பீங்க. அதை தான் சொல்றாரு இயேசு, அப்பால போ சாத்தானே. ஆமே சொல்லாமா? நான் முடிக்கிறேன். அப்போ 2வது, ஃபஸ்ட்டு 6வது இது நன்மை எது? பிசாசு கையிலேருந்து விடுதலை. 2வது நன்மை, 6வது நீங்க வர பத்தியா அதில் வர நன்மை. உனக்குள்ள எவ்வளோ ஸ்டோர் இருக்கும். இந்த வாரம் முழுவதும் நீ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்ப. கவலை, கஷ்டம், துக்கம், கடன், என்னென்னவே இருக்கும். அவங்க திட்டினாங்க, இவங்க திட்டினாங்க, அவ பேசினா, இவ பேசினா, அங்கே போனா, இங்கே வந்தா, இவ்வளோ பண்ணா, அவ்வளோ பண்ணா, எதை பண்ணா. இப்போ நீ 6வதுல உட்காரும் போது தான் அதெல்லாம் கத்த என்ன பண்ணுவார்? நீ துதிக்க துதிக்க துதிக்க, நீ பாட பாட பாட, தேவ வார்த்தை உன் காதுக்குள்ளே போவ போவ, ஐயோ பயம் பண்ணிட்டான் அவன், சரியில்லைப்பா சரியில்லை. எது உன்னை கொட்டுதோ, உன்னை வந்து சீன்லாம் போட்டு அழ வைக்கும். உன்னை எதுவாக இருக்கட்டும், ஏசப்ப உனக்குள்ளே வந்துட்டாருன்னு வச்சுக்கா, எல்லா கவலையும் மாறிட்டோம். அதுதான் சொல்றாரு, 4 தினத்தை குறித்து நாளைக்கு கவலைப்படு. இன்னைக்கு குறித்து இன்னைக்கு மட்டும் கவலைப்படு. மத்தியானம் சோறுக்கு தான் சோத்திரம், நைட்டு குழம்பு சோறுக்கு தான் சோத்திரம். நாளைக்கு என்ன பிரியாணி பண்ணோம், நாளைக்கு என்ன அரிசி வாங்கணும், பருப்பு வாங்க, அது உனக்கு தேவையில்லை. அந்தந்த நாளுக்கு தேவையானதை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுவார்? இப்போ சில வீட்டுக்கு கேஸ் இல்லை, நான் ஜெபம் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறாங்கட்டி 4 கேஸ் உங்கள் வீட்டில் வரணும், 2 எடுத்துன்னு வந்து என்னை குத்துருவாங்க அந்த அம்மா. அதுமாரி புண்ணியவதி நான் பார்த்துட்டேன். அப்போ நான் முடிக்கிறேன். அப்போ 2வது ஆராதனையை வந்து தயவு செய்து பாருங்கள். இப்போ இவரை நான் உட்கார வச்சுக்கிறேன்னா நல்லா தெரிஞ்சுங்க, நான் நிறைய கண்டுபிடிச்சேன் நேற்றுக்கு. இவர் இப்போ உட்கார வச்சுக்கிறேன்னா, என் மனைவி நிறுத்துறேன்னா நல்லா, நீ பின்னால் வர, நான் முன்னால் வரேன். நீ ஏனோ தானேன்னு வர, நான் ஆயத்தத்தோடு வரேன். நீ இங்கே வந்து பாடுவ, நான் 2-3 நாளாக பாடுவேன். புரியுதா? வெகு ஜனங்களை உயிரோட காப்பாற்ற அது நன்மையா முடிவு பண்ணினார். ஆமென். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் 6ல் சொல்லப்பட்டுக்குது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரணுக்குது. நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் 18ல் இருக்குது, கர்த்தருடைய கரம் நன்மையான கரம் என் மேல் இருந்தபடினால இந்த நல்ல வேலையை செய்ய
எல்லாம் வாங்க தங்களுடைய கையை திடப்படுத்தினாங்கன்னு. இது என்ன வேலை? நல்ல வேலை. உங்களுக்கு நன்மையை தருவாரு. என்ன தருவாரு? யார் யாருக்கு நன்மை தேவை? கேளுங்க கேளுங்க, நிறைய கேளுங்க. 10 மாசத்துக்கு என்ன ஒன்றுமா அதெல்லாம் வாங்கிடுங்க. என்ன அப்போ நீங்க பாருங்க. அதே போல எஸ்தரா 8:22 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. எஸ்தரா 22:8. 8:22. வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் நம்மை தேடியவர்கள் எல்லாம் மேலும் அவருக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய போதும் போதும். தேவனத்தாரங்க மேல என்ன காரம் இருக்கும்? நன்மை. அப்ப பாருங்க, யோசேப்புக்கு நன்மையை தந்ததுனால யோசேப்பு எகிப்து தேசத்தில் வந்த பஞ்சத்துக்கு இவருக்கு கொடுத்த நன்மையை அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாரி கொடுத்து அவங்கள ஆதரிச்சார்னு எழுதப்பட்டுக்குது. ஆதியாகம் 47ஆம் அதிகாரம் 12லேருந்து பார்த்தா தெரியும். எகிப்து தேசத்தில் பெரிய ஒரு பஞ்சம் வந்துச்சு. யோசேப்பை வைத்து தான் பல தேசத்துக்கு தேவன் நன்மை செய்தாராம். உங்களை கூட கர்த்தர் அப்படி வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க பாருங்க, 1 சாமுவேல்ல எழுதப்பட்டிருக்குது ஒரு வசனம். 1 சாமுவேல் 25:21. தாவீது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிற வீணா காப்பாத்தினேன், அவனுக்கு உண்டானதெல்லாம் ஒன்றும் நன்மைக்கு பதிலா அவன் எனக்கு தீமை செய்தான்றாரு. பாருங்க, சபை மூலியமா கர்த்தர் உங்களுக்கு நன்மை தந்தா நீங்களும் அந்த நன்மையை கொண்டு வந்து என்ன பண்ணும்? சபைக்கு தரணும். தீமையை தரக்கூடாது, நன்மையை தரணும். இப்போ நோய் உனக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு, சுகம். அப்போ கொடுக்கும்போது அந்த பலத்தை ஜபத்து கொடு, அந்த சுகத்தை ஜபத்து கொடு. சபைக்காக வந்து ஜெபிக்க அந்த பலத்தை கொடு. அதுக்கு தான் கர்த்தர் உனக்கு பலம் கொடுத்தாரு. இல்லை நீ மருத்துவமனையில் போய் படுத்துட்டு இருப்ப. அப்போ இங்கே பாருங்க என்ன சொல்றாரு அந்த வசனம் சொல்லுது. நான் வந்து வீணா காப்பாத்தினேன் அப்படின்றாரு. அவங்கள காப்பாத்துந்து வீணுன்றாரு. அதுக்கப்புறம் அவர்கள் நன்மைக்கு பதிலாக தீமை எனக்கு செய்கிறாங்க. ஒரு வீடு அபிகால், அந்த லேடி பேர் அபிகால், அவங்க வீட்டுக்காரன் பேர் நாபால். இவங்க 2 பேரும் நல்ல வசதி வாய்ப்பு. தாவீது நிமித்தம் தான் அவங்க வீட்டை வசதி வாய்ப்புக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறாரு. நீங்கள் நல்லா பார்த்துங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே உங்கள் கையில் எதுவும் இருந்திருக்காது. 5 வருஷத்தை தள்ளி வந்து பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் எல்லாமே கொடுத்துருப்பாரு. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல வந்தீங்களோ, எந்த தேவனை தேடினீங்களோ, எங்க விசுவாசத்தில் வசனம் கொடுத்தாங்களோ அந்த இடத்துல இருந்தா தேவன் உன்னை ஆசீர்வதித்திருப்பாரு. ஆனால் வராத வரைக்கும் தேவன் தான் தரணுன்னுவேன். ஆனால் வந்துட்டா தேவனுக்கு கணக்கு பார்ப்பேன். ஆமான்னு சொல்லுங்க. பாருங்க, வீணுன்றாரு புருஷங்காரன் பிசினாரி இதில். ஆமான்னு சொல்லுங்க. இங்கே பாருங்க, சில புருஷர்கள் என்ன பண்ணுவாங்க, மனைவிங்களே குத்தா கூட ஏய் தராதன்னுவாங்க. தப்பு. ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே பாருங்க, நல்ல நாள் வந்ததுன்றாரு தாவீது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் இல்லை 28ல் 10 8 இல்லை 8 என்னது இப்ப நல்ல நாள் வருது. யார் யார் சர்ச்சுக்கு தருவீங்க? நாங்களே துணி வாங்கல பாஸ்டர். ஈஸ்டருக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். புனித வெள்ளிக்கு ஒரு ஒயிட்டு, ஈஸ்டருக்கு ஒரு கலரு.
இந்த வாட்டி புனித வெள்ளிக்கு ஒயிட்லேயே பியூராக போட்டுன்னு வரணும், புது புடவையா. ஜெபம் பண்ணுங்க. பண்ணுறேன் என்ன. அப்போ பாருங்க, நல்ல நாள் வந்ததுன்னு தாவீது வேலைக்காரர் அனுப்புகிறாரு. தாவீது நிமித்தம் தான் அந்த குடும்பத்தில் பல ஆசீர்வாதங்களை தேவன் வந்து கொடுத்தாரு, நன்மையை கொடுத்தாரு. ஆனால் அந்த புருஷங்காரன் என்ன பண்ணுறான், அவன் எவ்வளோ திட்டுறான் பாருங்க. தாவீது யாரு? பாஸ்டர் யார்? யாரோ சும்மா என் பையன் செய்தான், என் புருஷன் செய்தாரு, ஏன் நான் வேலைக்கு போனேன், நான் போவாத எங்க வீட்டில் இப்படிலாம் வந்துடுமா? ஆனா அந்த பலத்தை கர்த்தர் தானே கொடுத்தாரு. இப்போ விசுவாசம் உன் மேல, உனக்காக விசுவாசத்தோட பண்ற ஜெபம் தானே நீ இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருப்ப. இந்த அளவுக்கு பல ஆசீர்வாதம் உங்ககிட்ட வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்துங்க, நீங்க ஆசீர்வாதம் வச்சுக்கிறது முக்கியம் இல்லை, ஆசீர்வாதத்தை எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அதுதான் முக்கியம். நான் எவ்வளோதான் நகை போட்டாலும், எவ்வளோதான் பணம் வச்சிருந்தாலும், பட்னியா பசியா ஒன்றுமே இல்லாதவங்கள நான் எப்படி பார்க்குறேன், அதான் முக்கியம். நான் கோட்டு போடுறது முக்கியம் இல்லை, ஆனால் ஒருத்தர் பசியா பட்னியா ஒருவேளை சாப்பாடு இல்லாத இருக்கும் போது அவங்கள போய் பார்த்து பராமரிக்கிறேன்னா அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இந்த ஆள் செய்யலை, திட்டான். அங்கே பார் 11, நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் கொடுப்போனோன்றான். நான் கொடுக்க மாட்டேன்னு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, மனசு வச்சா பில்டிங் பண்ணி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துடலாம், ஆனால் மனசு வர மாட்டேது. இப்போ பாரு, நாங்கள் ஜெபம் பண்ணோம் சிஎம்க்கு, எஸ்வே எல்லாருக்கும் 1000 ரூபாய் பத்த மாட்டுது, ஒரு 5000 கொடுங்கன்னு கொடுத்துட்டாரு, மொத்தமாக கொடுத்துட்டாரு 5000. இப்போ பாருங்க 2000 ரூபாய் போட்டார், 1000 ரூபாய் ஆகிட்டாரு, 2000 ரூபாய் போட்டார். இப்போ தேர்தல் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் 2000. நான் நினைக்கிறேன் எல்லா விசுவாசங்களும் அந்த 2000 எடுத்துன்னு வந்து அப்படியே சர்ச்சில் போட்டு கண்ணை மூடி கும்பிட்டுட்டு அப்படியே போவாங்க. அப்போ ஒரு கேமரா இல்லைன்றையா, அப்போ கூட அந்த அம்மாவுக்கு கவலையே இல்லை. அவங்க வீட்டில் தான் கவலைப்படுது, இது நடக்கணும் அது நடக்கணும், இங்கே வாங்கணும் அதை வாங்கணும். சர்ச்சில் அதை பற்றி கவலை இல்லை. அப்போ பாருங்க, இந்த இடத்துல நாபால அபிகால கர்த்தர் உயர்த்தினாரு. ஆனால் தாவீது சொல்றாரு, உங்களை நான் காப்பாத்தந்து வீணா போச்சு, எனக்கு நீங்க நன்மை செய்வீங்கன்னு பார்த்தா ஆனால் தீமை செய்கிறீங்களேன்னாரு. ஆமே பாரு, நான் முடிக்கிறேன். அவங்க மனைவி பாருங்க 25:18. 200 அப்பமும் 2 சமையல் பட்ட 5 ஆடு. இப்போ நமக்கு இது ஈஸ்டர் கூட 5 ஆடு இங்கே வரப்போகுது. ஆடு வச்சிருந்தவங்க நம்ம சபையில் கொண்டு வந்து கட்ட போறாங்க, அதை வெட்ட போறோம், எல்லாருக்கும் சாப்பாடு பெரிய பெரிய பீஸ் தான். இதுலயே பிரச்சனை ஆகுது, சிக்கனா மட்டனா, பீப்பா சிக்கனா, அதில் ஒரு முட்டை வருமா? வரும். புனித வழினா வரும், வெல்கம்லேருந்து வரும். நீ அழகாக சாப்பிட்டு வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கிட்டு மதியானம் செய்துக்கலாம், நைட்டு செய்துக்கலாம். அப்போ சபை செய்துன்னா நீ சர்க்கரை வாங்கினாலும், தனியா வாங்கினாலும், அரிசி வாங்கினாலும், ஒரு பாஸ்மதி அரிசி வாங்குறியா, ஒரு 10 கிலோ எத்தனை சர்ச்சு உள்ள வை. அப்போ ஒரு நல்ல நாள் வரும்போது எல்லாருக்கும் ஒரு கூ ஊற்றலாம், சாப்பிட்றதுலாம் நீயே. ஆனால் கஷ்டத்தை மட்டும் வந்து சொல்கிறது, பாஸ்டர் இந்த மாதம் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், ஜெபம் பண்ணிங்க, முடிஞ்ச அழுது கூட பண்ணுங்க. பண்ணுறேன். ஊர்லேருந்து எவ்வளோதான் வந்தாலும் எல்லாத்தையும் அப்போ விடுறது. இங்கே பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு போதகர்னும் போது உங்கள் வீட்டில் எந்த காரியம் வந்தாலும் ஒரு மூட்டை அரிசி வாங்குறியா, அதில் ஒரு எத்தனை கிலோ எடுக்கணும்னு எடுத்து குத்துரு.
அப்போ இது மாதிரி நல்ல நாள் வரும்போது திருவிருந்து வரும்போது என்ன பண்ணலாம், பொதுவாக ஒரு கஞ்சி கிஞ்சி காசி கொடுத்து அனுப்பலாம். எல்லாத்தையும் இந்த அம்மா விட்டு யாப்பம் விட்டு கீப்பம் விட்டு நல்ல சுகரம் பிபிஎம் வந்து உடம்பு கிடம்பெல்லாம் வந்து அப்படி ஆக்கின்னு நோயை பற்றி சொல்கிறது, வீட்டில் பிரியாணி பற்றி சொல்கிறது இல்லை. குறிப்பாக நீ கேட்ட செய்தி போல உண்மையாகவே பிசாசுடைய கையிலிருந்து எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் விடுதலை ஆக்கி எந்தெந்த ஆத்மா குடிக்குதோ, எந்தெந்த ஆத்மா தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிற மக்களோடு சேர்ந்து இவங்க பழகி அவங்க மூலியமா கெட்டு போக பார்க்குறாங்களோ, நீ கத்தர் அதுலேருந்து விடுதலை கொடுங்க. அப்படி தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இவங்களோட இணைந்து இருப்பாங்கன்னா கத்தர் அவங்கள தூரப்படுத்துங்க, அவங்கள தூரப்படுத்துங்க. இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க, இந்த தர்சன பாவத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. பரலோகமே என் சொந்தமே, எல்லாம் சொல்லுங்க. என் சொந்தமே. ஒரு நிமிஷம் இதை பாடும் போது எங்கன்னா சாவிடான்னு நினைப்போம். நான் பாடுற பாட்டு தான் உண்மை. நீ எங்க போற, பெருமிட்டுக்கு போற இல்ல. இன்னைக்கு இறந்துட்டா நாளைக்கு பால், இன்னைக்கு இறந்துட்டா அங்க உடனே போயிடணும். இப்ப நடக்கிற போர்லாம் பார்த்தா கூட உங்களை நீங்க ஆயத்தப்படுத்திங்க. நைட் நேரத்தில் சொல்லுங்க, பாம்பு வந்து விழுந்தாலும் இயேசுவே நான் அதுல போனாங்க உங்க கூட வந்துடணும். அதுக்குதான் ஜபம். நீங்க அப்ப பண்ண ஜபம் வேற, இப்ப பண்ற ஜபம் வேற. அப்ப உனக்கு கேட்ட, இப்ப அவருக்கு கேட்கணும். ஆமன் சொல்லுங்க, சொல்லாமா எல்லாம் சொல்லுங்க. பரலோகமே என் சொந்தமே. திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. பரலோகமே ஆண்டவர் பாக்கிட்ட சொல்லுங்களேன். பண்ணலாமா? ஒருத்தர் ஒருத்தர் கையை, ஆண்கள் அந்த கையை பிடிங்க, பெண்கள் அந்த பெண்கள் கையை பிடிங்க. அப்பா இந்த ஈராக்கில் நடக்கிற போரை நிறுத்துங்கப்பா. எல்லா தடையும் கத்தர் உடைக்கணும், கத்தர் தடையை உடைக்கணும். அந்த ஈராக்கில் அந்த இடத்துல வர சறுக்குகளை தடுத்து நிறுத்துறாங்களாம். இஸ்ரேல் அதிபதியை கத்த தொடணும், அமெரிக்க அதிபதியை கத்த தொடணும். இந்த 3 நாட்டில் காணப்படுற இந்த கலவரத்தின் ஆவி அவர்களுக்குள்ள பூந்து அந்த 3 நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் இவங்களுக்கு வர விரோதம். அங்க இருக்கிற ஏழைங்க கஷ்டப்படுறாங்க, வீடு இல்லாதவங்க, வருமானம் இல்லாதவங்க அனுதினமும் போனாதான் இஸ்ரேல் ஜனத்தை கத்தர் பாதுகாக்கணும். இஸ்ரேல்ல இருக்கிற ஜனங்களை தேவன் பாதுகாக்கணும்.
அப்பா எல்லாம் கையை தூக்கி ஏசப்பா இந்த போரை நிறுத்துறீங்கப்பா, நாங்க ஜபம் செய்யாத எங்களை மன்னிங்கப்பா. ஜபத்துல முறுமுறுப்பு, சர்ச்சில கத்தரிக்காத காரியத்துல, ஆராதனைக்காத காரியத்துல நிக்காத. என் மனம் போன போக்கல நான் ஆராதனை நின்னுந்தாலும் என்ன மன்னிங்கப்பா. இன்னைக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்கப்பா, ஒரு அற்புதம் பண்ணுங்கப்பா. எங்க சபையா சேர்ந்து நாங்க ஜபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அங்க இருந்து எல்லாம் அந்த பகுதியில் காணப்படுற எல்லா கொலவெறியா அவங்கள தூண்டுதல் பண்ற எல்லா பொல்லாத ஆவிகள் அன்னைக்கு தீலையும் தண்ணிலையும் விழுந்து போற அவனை அவங்க கண்ணீரோட ஜெபிச்சான அவங்க அப்ப அந்த ஜபத்தை கேட்டு பிசாசு கையில் இருந்தவனை விடுதலையாக்கின தேவன் இப்ப இந்த இஸ்ரேல், அமெரிக்கா, ஈராக்கு இந்த 3 நாட்டுக்குள்ள தெய்வீக சமாதானம் இறங்கட்டும். அதிபதிகளுக்குள்ள தெய்வீக சமாதானம் இறங்கட்டும். டீசல் வரணும், பெட்ரோல் வரணும், கேஸ் வரணும். அதே போல இஸ்ரேல்ல இன்னைக்கு வெடிகுண்டுனால வீடு இல்லாத பசியும் பற்றியுமா அழிஞ்சு திரிறாங்கப்பா. அவங்க பிள்ளைங்கப்பா இந்த வெடிகுண்டு வந்து அவங்க மேல விழும்போது, அந்த இடத்துல விழும்போது பயப்படுறாங்கப்பா. அந்த சத்தக்காக இல்லப்பா. அப்பா இன்னைக்கு ஒரு சமாதானத்தை வைங்கப்பா. அதிபதிகளுக்குள்ள பேச ஒரு சமாதானத்தை வைங்கப்பா. தென் கொரியா அந்த அதிபதியை கூட கொடுக்கிறோம், வட கொரியா அதிபதியை கூட கொடுக்கிறோம். கலவரம் வேணாப்பா, உலக நாட்டில் போர் வேணாப்பா, இந்தியாவில் வர காரியங்கள் வேணாம். அதே போல இங்க நடக்க போற தேர்தல் அதிகாரியை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. தேர்தல் அதிகாரி உண்மையானவளா இருக்கணும். ஓட்ட திருடக்கூடாது, ஓட்ட மாற்றக்கூடாது. 5 மாநிலத்தில் நடத்துற தேர்தல் தேவன் பொறுப்பேற்று. கேரளா, அசாம், மேற்கு வங்காளம், அப்பா பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, உங்களுக்கு சித்தமான முதலமைச்சரை நீங்க கொண்டு வர. தமிழ்நாடு உன் கருத்துல கொடுக்கிறோம். தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி, இந்த 5 வருஷம் நல்ல ஆட்சி நீங்க தந்ததுக்காக கொடான கொடி சோத்திரம். இந்த பஸ், இந்த 1000 ரூபாய் பணம், நிறைய காரியம், படிக்காத பிள்ளைகளுக்கு நிறைய ஸ்பான்சர் கொடுத்து நடத்தி இருக்கிறாங்க. இனிமேலும் நல்ல ஆட்சி நிலைத்திருக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆண்டவரே, உங்கள் ரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம். இந்த 3 விதமான காரியத்தை கூட நீர் எங்களோட பேசுனீங்களேயா. பிசாசி கையில் யாரும் இருக்கக்கூடாதுப்பா, சாத்தானுடைய கையில் இருக்கக்கூடாதுப்பா. எந்த பில்லி சூனியம் பண்ணப்பட்டு ஆண்டவர் மனைவிக்கு விரோதமாக, கணவனுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக சேர்ந்து சத்துரு கையில் யார் இது வரைக்கும் வச்சு அவன் ஆளுக செஞ்சிருப்பானா, இன்னைக்கு தேவன் விடுதலை ஆக்கணும். சாத்தான் கையிலேருந்து விடுதலை ஆக்கணும், சத்துரு கையிலேருந்து விடுதலை ஆக்கணும். அதே போல் உன் பிரசனத்தை நாங்கள் நாடி வரணும், தேடி வரணும், வீட்லேயே நாடணும், தேடணும். தனி ஜபம் எங்களுக்கு நீ ஏற்படணும். ஒவ்வொருத்தரும் தனித்து உன் சமூகத்தில் நின்று அந்த பிரச்சனத்தை பரிந்து பேசி உன் சமூகத்தில் வாங்கணும். கூடி ஜபத்தில் சேர்ந்துக்க ஆண்டவரே. உன் சகோதரர்களும் உன் தாய்மாரும் சேர்ந்தாங்களப்பா, அது போல நாங்களும் சேர்ந்து செவிக்கிறவங்களா, அந்த பிரச்சனத்துக்கு வாஞ்சிக்கிறவங்களா காணப்பாட இயேசுவே நீ கிரியை செய்யுங்கப்பா. 3வது ஆண்டவர் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை கூட எங்களுக்கு விடுதலை தரணும்பா, விடுதலை தரணும். எந்த விதத்திலே ராஜா, எந்தெந்த காரியத்தில் நாங்கள் நன்மை பெற்றாலும் எங்களுக்கு விரோதமாக நடக்கிற தீமையை பார்த்து நாங்கள் ஆண்டரை விழுந்துடக்கூடாது. நன்மையை தேவன் எங்களுக்கு கொடுக்கணும். 3 விதமான
தரணும். சாத்தாங்களிலிருந்து விடுதலையாக்கி அந்த நன்மையை நாங்கள் பெறணும். உன் பிரசனத்திலிருந்து நாங்கள் ஆண்டவர் எப்போது நன்மையை பெறணும். அதே போல் ஆண்டவர் எந்தெந்த விதத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் சத்துரு எங்கள் ஆசீர்வாதத்தை கொள்ளையிட பார்த்தாலும் அதிலிருந்து விடுவிச்சு எங்களுக்கு நன்மையை தரணும் சாமி. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். நான் எனக்கு நீ மாலை நடக்க போகிற மீட்டிங்கை நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சகல பரிசுத்தனோட கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென்.